Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hello friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து புளி சாதம் பார்க்க போறோம். அதுக்கு தொட்டுக்க ஒரு சைடு டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போறோம். இது நம்ம கோயில்ல கொடுக்குற புளி சாதம் மாதிரி செஞ்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ட்ரையாக எண்ணெய் எதுவும் விடாமல் வறுத்துக்கோங்க. இதோடு நம்ம இப்போது 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பொடி தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அதனால் சிம்மில் வச்சு தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். அடுத்து அது ஒரு பக்கமாக அரைச்சி நம்ம பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு மிளகா, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக வேர்க்கடலையும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை நல்லா வறுபடட்டும். நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியை திக்காக கரைச்சி நம்ம இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இது பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம சிம்மில் வச்சிடலாம். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இப்போ அது ஒரு பக்கமாக கொதிக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம இப்போது மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்குல எல்லாத்தையும் நம்ம 2 பக்கமும் தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எல்லா பக்கமும் நம்ம தடவிடலாம். தடவிட்டு ஒரு பக்கமாக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி சாதத்தை வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை
அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். ஆற வச்சுக்கோங்க சாதத்தை. ஆற வச்ச சாதத்தை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் அரைச்ச அந்த பவுட்ரு இருக்குல்ல, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதையும் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கோவில் புளியோதரை ரெடி. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்க வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு, அதை நம்ம இப்போது வறுத்தெடுத்துடலாம். அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. நான் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அது ஃப்ளேவர் உள்ளே இறங்கும், அது நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிறேன். இது பசங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போது எடுத்துட வேண்டியது தான். புளியோதரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.